Welcome to Study with Darshini YouTube channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல விகிதம் விகிதாச்சாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணியிருக்க ஒரு 5 சம்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. A/B equal 3:7 மற்றும் B/C equal 4:9 எனில் A/B/C ஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ AB காம்பினேஷன் பாருங்க. AB அப்படிங்கிறத அவங்க 3:7 சொல்லிட்டாங்க. B/C அப்படிங்கிறத 4:9 சொல்லியாச்சு. இதில் வந்து பாருங்களேன், காமனாக இருக்கிறது என்னது? B தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. பட் இங்கே Bக்கு வந்து வேல்யூ பாருங்கள் 7, இங்கே வந்து 4 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த 7, 4 அப்படிங்கிற காமனாக இருக்கிற லெட்டரை எடுத்துகிட்டு அந்த வேல்யூவுக்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம எல்சிஎம் வந்து 4க்கும் 7க்கும் சால்வ் பண்ணுறோம். அப்போ எல்சிஎம் வந்து என்ன வரும்? 28 வரும். ஏன்னா இது வேறு டேபிள், அது வேறு டேபிள் இல்லையா? ஸோ அப்போ மீசியமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே 7 × 4 வந்து 28 தான் இங்கே எல்சிஎமாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த B இருக்க இடத்த நம்ம 28ஆக மாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். அப்போ இங்கே வந்து பாருங்கள், இது எப்படி நம்ம 28ஆக மாற்ற முடியும்? 7ஓட 4 மல்டிபிள் பண்ணால் 28 ஆகுமா? அப்போ இந்த மேலேயும் நம்ம 4 மல்டிபிள் பண்ணணும். இப்போ A/B இருக்குது. ஸோ இந்த A/B எடுத்துகிட்டு இங்கே ஆல்ரெடி 3/7 இருக்கு இல்லையா? இதை இந்த பியோட பொசிஷன் நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா 28ஆக மாற்றணும், அந்த எல்சிஎம் எடுத்திருக்க வேல்யூவா. ஸோ அப்போ இங்கே எப்போ நம்ம எல்சிஎம் 28ஆக மாறும் அப்படின்னா இங்கே 4 மல்டிபிள் பண்ணணும். இப்போ இங்கே 4 மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டரையும் 4 மல்டிபிள் பண்ணோம். அப்போ 12 கிடைக்கும். ஸோ 12/28. ஸோ அதே மாதிரி செகண்ட் காம்பினேஷன் B/C எடுத்துக்கிறோம். அங்கே 4/9 இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம B இருக்க இடம் இங்கே நியூமரேட்டரில் இருக்குது. Bயை தான் நம்ம என்னவா மாற்றணும்? 28ஆக மாற்றணும். ஸோ அப்போ இங்கே 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4 7s 28. இங்கே 7 அப்படின்னா டினாமினேட்டர்லையும் நம்ம 7 யூஸ் பண்ணணும். அப்போ 9 7s 63 வரும். ஸோ இப்போ வேல்யூ பாருங்கள். Aக்கு 12, B 28, B 28, C 63 இருக்கா? ஸோ இப்போ A/B/C தான் கேட்டிருக்காங்க இல்லையா? A 12, B வந்து பாருங்கள் 28, Cயோட வேல்யூ 63. ஸோ இப்போ ஆன்சர் 12:28:63 தான் A/B/Cயாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். 3/4, 5:8, 1:2, 6:9 எது பெரியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோஸில் எந்த ஒன்று பெருசு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இங்கே 3/4 நம்ம இப்போ எல்லாமே அதை ஃப்ராக்ஷன் மாற்றி டெசிமலுக்கு மாற்றிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த 3/4னா என்னது? முக்கால் வச்சுப்பாங்கன்னா 0.75 சொல்லுவோமா? ஸோ இப்போ இதை நீங்கள் எல்லாத்தையும் இப்படி டிவைட் கூட பண்ணிக்கலாம். 3/4 0 எடுத்துக்கிறோம், இங்கே புள்ளி வச்சுரும், 0 சேர்த்தனால 7 4s பாருங்கள் 28, ரிமைனிங் 2 இருக்குது, 0 போடுவோம், 5 4s 20. ஸோ அப்போ அந்த 3/4 அப்படிங்கிறது 0.75 இல்லையா? ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா வேல்யூவும் டெசிமலாக மாற்றிட்டோன்னா ஈஸியாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5/8. ஸோ 5/8 பாருங்கள், 5 8 0 சேர்த்துனா இங்கே ஒரு புள்ளி வச்சாச்சு. 6 8s 47, 8s வந்து 56 வந்துருச்சு. ரிமைனிங் 2, இங்கே 0 போடுறோம், 2 8s 16, 4, அப்போ 5 8s 40 கிடைக்குது. அப்போ 0.625 கிடைக்குது இந்த வேல்யூ, 0.625. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள், 1/2 எடுப்போம். அந்த ஃப்ராக்ஷன் 1/2னா தெரியும் நமக்கு 0.5. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6/9 இருக்குது. 6/9 நம்ம சால்வ் பண்ணோன்னா இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 2 3s 3 3s 9 வந்துடும். அப்போ 2/3க்கு வந்து நம்ம சால்வ் பண்ணால் போதும். இங்கேயும் 0.6318 வருது. அப்போ இதுவும் 0.6 தான் வருது. ரிமைனிங் போட்டால் 6 போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ 0.66 போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே இந்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ இந்த டெசிமல்லேருந்து நம்ம சொல்லலாம் இங்கே எது பெரிய வேல்யூன்னு. இங்கே 0.7 இருக்குது, 0.5, 0.6, 0.6. ஸோ அப்போ 7 தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய நம்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3/4 தான் இங்கே இருக்க எல்லா ரேஷியோலையும் பெரியது வந்து 3:4 தான். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 3:5 ஈக்குவல் 155 அங்கே கொஸ்டின் மார்க் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 3:5 கொடுத்துட்டு இந்த விகிதத்தில் முதல் அளவு வந்து 155க்கு சமமாக இருக்கும் அப்படின்னா ரெண்டாவது அளவு வந்து எவ்வளோவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து 3/5 தான்
155 டிவைட் நம்ம இங்கே இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் எடுத்து போட்டாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் என்னென்னு தெரியுமா? ஸோ இப்போ இங்கே கிராஸ் பண்ணோன்னா 3x 5 கிராஸ் 155 நமக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ இங்கே 5 கிராஸ் 155 டிவைட் 3 கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு டெசிமலில் தான் ஆன்சர் கிடைக்கும். 3 1 3 5 3s 1 3 ஒரு 6 போயிட்டே இருக்கும். ஸோ 51 6 நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு 258.8 தான் ஆன்சராக கிடைக்குது. ஸோ இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த எக்ஸோட வேல்யூ 258.8. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4th one. x is to y equal 5 is to 4 எனில் x by y is to y by x என்பதன் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ x is to y அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்குவோம்? x by y equal to 5 by 4. அவங்க கேட்டிருக்க ரேஷியோ பாருங்கள், x by y y by x. அப்போ x by y டிவைட் y by x தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ x by yங்கிறது என்னது கொஸ்டின்லேயே இருக்கா? 5 by 4ன்னு எழுதிடுவோம். y by xன்னு என்ன எழுதுவோம்? அதை மாற்றி இங்கே 4 by 5 வந்துடுமா? 4 by 5. ஸோ இப்போ இது ரெண்டையும் சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு 5 by 4 டிவைடில் 4 by 5 இருக்குது. இப்போ மேலே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது பாருங்களேன், தலைகீழாக வந்து போகும்போது 5 மேலே போயிடும், 4 கீழே வந்துடுமா? 4 by 5 மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ 5 by 4 ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே 25 டிவைட் பை 16 தான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த x by y is to y by x என்பதன் விகிதம் வந்து பாருங்கள் 25 by 16 இருக்கும். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள், 2:3 என ஆக 4:7 ஒவ்வொரு உறுப்பிற்கும் எவ்வளவு சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே 4:7 அப்படிங்கிறது 2:3 மாறணும். அப்போ இந்த 4:7ஓட ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம எவ்வளோ சேர்க்கணும், எக்ஸ்ட்ரா சேர்த்தோன்னா அது அந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே மாற வேண்டியது பாருங்கள் 2:3 தான் மாறணும். ஆனால் கொடுத்துருக்குது என்னது? 4:7. இது ஈக்குவல் கிடையாது, இப்போதைக்கு ஈக்குவல் கிடையாது. அப்படி மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. எவ்வளவு சேர்க்கப்பட வேணுங்கிறதும் கேட்டாங்க. அப்போ இதில் நம்ம எவ்வளவோ சேர்க்கணும், இங்கேயும் நம்ம எவ்வளவோ சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு செம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே 4 + x டிவைட் 7 + x. இப்போ எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லும்போது ஈக்குவல் ஆயிரும்ல. அப்போ ஈக்குவல் 2/3. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம சேர்க்கப்பட வேண்டிய அந்த அளவாக இருக்கும். ஸோ இங்கே கிராஸ் பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். இங்கே 3 × 4 + x, இங்கே 2 × 7 + x. இப்போ 12 3x, இங்கே 14 + 2x. 2 வந்து ரெண்டுக்குமே காமன் இல்லையா? ஸோ அதனால் உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம் ரெண்டு பக்கமும். இங்கே நம்பர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். 3x இருக்குது, இங்கே நம்பர் இங்கே எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு போகும்போது -2x ஆகிடும். 14 12 நான் இங்கே எடுத்து வரையில் -12. ஸோ 3x - 2x பாருங்கள் எக்ஸு, 14 - 12 வந்து 2. ஸோ அப்போ இந்த ரேஷியோ இப்படி மாறணும் அப்படின்னா நம்ம 2 அப்படிங்கிற எண்ணை இந்த ரேஷியோவில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது 2:3 அப்படிங்கிற புதிய ரேஷியோவாக மாறிடும். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.